இலங்கையின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை சர்வதேச தரத்திற்கு வலுப்படுத்துவதற்காக மனிதவளம், வாழ்நாள் முழுவதுமான தொடர்கல்வி மற்றும் தொழிலாளர் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் அரசாங்கம் கூடுதல் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அழைப்பு விடுத்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். மனிதவள நிபுணர்கள் சங்கத்தின் 5வது ஆண்டு நிறைவு உத்தியோகபூர்வ மகா மாநாட்டில் முதன்மை பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இக்கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டுள்ளார். நாட்டின் கல்வி முறைமை, தொழிற்பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு செயல்பாடுகள் அனைத்தையும் உலகளவில் அசுர வேகத்தில் மாறிவரும் நவீன தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப துல்லியமாக மாற்றியமைக்க வேண்டியது தற்போதைய புதிய அரசாங்கத்தின் அவசரக் கொள்கை முன்னுரிமையாகும் என பிரதமர் இதன்போது திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளார். எதிர்கால உலகளாவிய வேலைவாய்ப்பு சந்தையில் எமது நாட்டு இளைஞர்கள் எதிர்நோக்கவுள்ள அதிநவீன போட்டித் தேவைகளை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கேற்ப டிஜிட்டல் எழுத்தறிவு, தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழிலாளர்களின் ஆளுமை திறன்களை தொடர்ந்து மறுவடிவமைப்பு செய்வதற்கான புதிய தேசிய கூட்டு பொறிமுறைகளை கல்வி அமைச்சுடன் இணைந்து உடனடியாக அமுல்படுத்த உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மேலும் உறுதிபடத் தெரிவித்துள்ளார்.